அல்லேலூயா. ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் அதனுடைய 11வது அதிகாரம் 9 முதல் 17 வரை வாசிங்க. 9 முதல் 17 வரை ஒரு சத்தமாய் வாசிங்க. 2 சாமுவேல் 11வது அதிகாரம் நம்முடைய 9வது வசனம் முதல் 17 வரை. ஆனாலும் உரியா தன் வீட்டிற்கு போகாமல் ராஜா அரண்மனையின் வாசலிலே தன் ஆண்டவருடைய எல்லா சேவகரோடு கூட படுத்துக் கொண்டிருந்தான். உரியா தன் வீட்டிற்கு போகவில்லை என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது உரியாவை நோக்கி, நீ பயணத்திலிருந்து வந்தவன் அல்லவா, நீ உன் வீட்டிற்கு போகாதிருக்கிறது என்ன என்று கேட்டான். உரியா தாவீதை நோக்கி, பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்களிலே தங்கி என் ஆண்டவராகிய யோவாவும் என் ஆண்டவனின் சேவகரும் வெளியிலே பாளையங்களில் இருக்கையில் நான் புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் என் மனைவியோடு சயனிக்கிறதற்கும் என் வீட்டுக்குள் பிரவேசிப்பேனோ, நான் அப்படி செய்வதில்லை என்று உம்முடைய பேரிலும் உம்முடைய ஆத்துமாவின் பேரிலும் ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்றான். அப்பொழுது தாவீது உரியாவை நோக்கி, இன்றைக்கும் நீ இங்கிரு, நாளைக்கு உன்னை அனுப்பிவிடுவேன் என்றான். அப்படியே உரியா அன்றும் மறுநாளும் எருசலேமிலே இருந்தான். தாவீது அவனை தனக்கு முன்பாக புசித்து குடிக்கிறதற்கு அழைத்து அவனை வெறிக்க பண்ணினான். ஆனாலும் அவன் தன் வீட்டுக்கு போகாமல் சாயங்காலத்திலே தன் ஆண்டவனின் சேவகரோடே தன் படுக்கையிலே படுத்துக் கொண்டான். தாவீது யோவாவுக்கு ஒரு நிருபத்தை எழுதி உரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினான். அந்த நிருபத்திலே மும்முரமாய் நடக்கிற போர் முகத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படிக்கு அவனை விட்டு பின்வாங்குங்கள் என்று எழுதியிருந்தான். அப்படியே யோவா அந்த பட்டணத்தை சூழ காவல் போட்டி இருக்கையில் பராக்கிரமசாலிகள் இருக்கிறார்கள் என்று தான் அறிந்த இடத்தில் உரியாவை நிறுத்தினான். பட்டணத்து மனுஷர் புறப்பட்டு வந்து யோவாவோடே யுத்தம் பண்ணுகையில் தாவீதின் சேவகராகிய ஜனத்தில் சிலர் பட்டார்கள். ஏத்தியனாகிய உரியாவும் செத்தான். ஆமென். அல்லேலூயா. அதனால கூட இந்த சத்தியத்தை குறித்து நான் உங்களிடத்துல பேசும் பொழுது ஒரு சில விஷயம் நான் ஒரு பிராக்டிக்கலா உரியாவை குறித்து தான் இன்றைக்கு பிரசங்கம் பண்ண போறேன். ரெண்டு உரியா, வேதத்திலே 2 உரியாக்களை சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று ஏத்தியனாகிய உரியா, தாவீதின் படையிலே சேவகனாய் செயல்பட்ட உரியா. இப்ப நம்ம படிச்ச ஒரு விஷயம். இன்னொரு உரியா யார் அப்படின்னா, எசேக்கியா நாட்களிலே தீர்க்க தரிசனம் உரைத்த ஒரு உரியா. எசேக்கியா நாட்களிலே தீர்க்க தரிசனத்துல ஒரு உரியா இருக்காரு. அவரை பத்தி டாபிக்ல இன்றைக்கு தாவீதின் படையில சேவகனாய் இருந்த ஒரு உரியா. இந்த உரியாவினுடைய கேரக்டர் 3 விதமான ஒரு கேரக்டர். இதற்கும் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய குணாதிசயத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு, ஒரு சாயல் உண்டு. இதை குறித்து எத்தனை பேர் பேசினாங்க அதை குறித்து நான் பேச விரும்பல. ஆனா எனக்கு உரியாவை குறித்த ஒரு வாரம், உரியாவை குறித்த பேச வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்ததுனால இந்த நாட்களிலே நான் உரியாவை குறித்து நான் பேசுவேன். இது உரியாவோட கேரக்டர் என்னன்னா, ஒரு இன்னசென்டான ஒரு கேரக்டர். இன்னசென்ட் அப்படின்னா தமிழ்ல என்ன? எதுவுமே தெரியாது. இன்னசென்ட்னா ஒரு ஏமாற்று இல்ல, எதுவுமே தெரியாது. இன்னசென்ட்னா ஒரு விவரம் இல்லாத ஒரு நபர். யதார்த்தமான ஒரு உரியா. இந்த யதார்த்தமான ஒரு மனுஷனுக்கு நடத்தப்பட்ட இந்த உலகத்திலே தன் மனைவி மூலியமாய், தான் நம்பி இருந்த எஜமானின் மூலியமாய் நடந்த ஏமாற்றங்கள், இதை குறித்து தான் இன்றைக்கு நான் பார்க்க போறேன். நான் உங்களிடத்துல நான் பகிர்ந்து கொள்ள போறேன். என்ன அப்படின்னு பார்த்தா, உரியாவுக்கு 3 விதமான குணாதிசயங்கள். என்ன அப்படின்னா, ஒன்று அவன் அர்ப்பணிக்கப்பட்டவன். சொல்லுங்க, அர்ப்பணிக்கப்பட்டவன். ஒன்று அவன் அர்ப்பணிக்கப்பட்டவன். ரெண்டாவது ஒரு காரியம் என்னன்னா, அவன் அடங்கி இருந்தவன்.
அவன் அடங்கியிருந்தவன். மூன்றாவது காரியம் அவன் அடிக்கப்பட்டவன். அவன் அடிக்கப்பட்டவன். சொல்லுங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அர்ப்பணிக்கப்பட்டவன். 2 அடங்கியிருக்கப்பட்டவன். அடங்கி இருந்தவன். 3 அடிக்கப்பட்டவன். இந்த உரியா இந்த காரியத்தை குறித்து நான் உங்களுக்கு ரொம்ப விளக்க சொல்ல தேவையில்ல. தாவீது ராஜாவினுடைய சூழ்ச்சியினாலே இந்த உரியா ஏமாற்றப்பட்டான். 1, தள்ளி வைக்கப்பட்டான். 2, மூன்றாவது காரியம் கொலை செய்யப்பட்டான். அப்ப முதலாவது காரியம் என்னன்னா உரியா அர்ப்பணிக்கப்பட்டவர். இந்த சம்பவம் நடக்குது 2 சாமுவேலின் புஸ்தகத்துல 16வது அதிகாரத்துல இந்த சம்பவம் நடக்குது. அப்ப உரியா போர்க்களத்துல இருக்கலாம். யோகாவின் மூலியமா என்ன பண்றான், தாவீது சொல்லி அழைத்து கொண்டு வராங்க. இப்ப இந்த தாவீது ராஜா உரியா மேல என்ன பண்ணணும், பழியை போட வேண்டும் என்பதற்காக அவன் என்ன பண்றான், உன் வீட்டுக்கு என்ன பண்ணு, நீ போ அப்படின்னு அனுப்பி வைக்கிறான். ஆனா உரியா பார்த்தீங்கன்னா போல. இதை எதை குறிக்கிறது அப்படின்னா, தான் நம்பியிருந்த சேவகன் தன்னுடைய எஜமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவனா இருந்தான். நான் சொல்ல சத்தியம் புரியுதா? தான் நம்பி இருந்த சேவகன் தான் நம்பி இருந்த எஜமானனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவனா இருந்தான். பரலோக ராஜ்யத்துக்கு உண்டான பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவானவர் அர்ப்பணிக்கப்பட்டவராய் இருந்தார். 1. 2வது காரியம், இந்த உலகத்திலே இருக்கிற ஜனங்களுக்கு பிதாவின் சித்தத்தின் பிரகாரம் பரலோகத்தின் திட்டத்தின் பிரகாரம் இயேசு கிறிஸ்து அர்ப்பணிக்கப்பட்டவராய் இருந்தார். ராமன் சொல்லுவாங்க. அப்ப அர்ப்பணிப்பு என்று என்னன்னா full and full surrender and sacrifice. ஒரு சுயமும் அங்கு எடுபடாத காரியம் தான் அர்ப்பணிப்பு. இந்த உரியாவுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்தது. அவன் அர்ப்பணிக்கப்பட்டான். அவன் வீட்டுக்கு போல அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு, எல்லாரும் யுத்த காலத்துல இருக்க, நான் மட்டும் என்ன பண்ணணும், என் வீட்டுக்கு நான் போகணுமா, நாங்க சுகபோகமா சாப்பிடணுமா, நாங்க போய் தங்கணுமா, என் மனைவியோட நான் இசைந்து இருக்கணுமா, அப்படி என்னால என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. நான் என்ன பண்ணுவேன், என் எஜமானனுக்கு உண்மையும் உத்தமமாய் அர்ப்பணிக்கப்பட்டவனுமா இருக்கிறேன் என்று சொல்லி அங்கே தங்கிட்டார். இங்க தங்கப்பட்ட அந்த காரியங்களை குறித்து தாவீதுக்கு அறிவிக்கப்படுது. தாவீது ஒரு நல்ல ஒரு ராஜா அப்படிதான். ஆனா இந்த காரியத்துல சுயம் அங்க வரும்போது தாவீது உரியாவை குறித்து என்ன பண்ணல, யோசிக்கல. தனக்காக அவன் நிக்கிறான், தன்னுடைய தேசத்துக்காக நிக்கிறான், தன்னுடைய படைக்காக நிக்கிறான் அப்படின்ற ஒரு எண்ணம் தாவீதுக்குள்ள இல்ல. எப்படியானாலும் நான் செய்த தவறை உரியாவின் மேல் என்ன பண்ணணும், சாட்டி விட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சுய பிரகாரமாய் இன்றைக்கு என்ன பண்றார், தாவீது ஒரு காரியத்தை நியமிக்கிறார், தப்பான ஒரு முடிவு எடுக்கிறார். இன்றைக்கு அதே போலதான் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு வந்தார். எதற்காக? நாம் மீட்கப்படும்படியாக, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து எல்லா விதமான துரைத்தன அதிகாரத்திலிருந்து நீங்களும் நானும் விடுவிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து பரத்திலிருந்து வந்தார், நமக்காக சிலுவையிலே மரித்தார். ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவை நானும் நீங்கள் காட்டி கொடுத்து வேண்டும். நான் பாயிண்ட் கொண்டு வரேன், புரியுதுங்களா? அப்ப அர்ப்பணிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து, உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்து, உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே பாடுபட்ட இயேசு கிறிஸ்து, உங்களுக்காகவும் எனக்காகவும் பார சிலுவையை சுமந்த இயேசு கிறிஸ்து, உங்களுக்காகவும் எனக்காகவும் அநேக மனுஷர்களால் இந்த உலகத்தினால் மறுதலிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து, அவர் அர்ப்பணிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு நாம் என்ன பண்ணிட்டோம், இழந்து விட்டோம். இந்த இயேசு கிறிஸ்துவை இழந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா பரலோகம் அவருக்கு மகிமையிலே கிரீடத்தை வைத்திருக்கிறது. ராமன் சொல்லுங்க, இன்றைக்கு உரியா மறுக்கப்பட்டிருக்கலாம், ராஜாவால அசட்டை பண்ணப்பட்டிருக்கலாம், ராஜாவுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவன் கொலை செய்யப்பட்டிருக்கலாம். ஆனா உரியாவின் சரித்திரம் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா உரியாக்கு என்னன்னா எதுவே தெரியாது, ஒரு ஏமாற்றமான ஒரு இதயம். நான் நினைக்கிறேன் அவன் குழந்தை மாதிரி இருப்பான், அப்படிதான் அவங்க ஒய்ஃபை நம்பி இருப்பான், அப்படிதான் அந்த ராஜாவை நம்பி இருப்பான், அப்படிதான் அந்த போர் சேவகனுடைய தளபதியை நம்பி இருப்பான். இங்க அங்க ஒரு காரியம் நடக்குது, என்னை அதிகமாக பாதித்த ஒரு விஷயம். இங்க 3 விதமான நபர்கள் அவனை ஏமாற்றிருக்காங்க. 1, தாவீது தான் நம்பி இருந்த எஜமானன் தன்னை என்ன பண்றாரு, ஏமாற்றிட்டார். முதல்ல. 2வது காரியம்,
கட்டின மனைவி ஏமாத்திட்டு இருக்கான். ஆனா கட்டின மனைவி தாவீதுடைய கடினத்தின் நிமித்தமா ஏமாற்றிட்டாங்க. மூன்றாவது ஒரு காரியம், அந்த போர் சேவகனின் அந்த போர் தளபதி என்ன பண்ணிட்டான்? ஏமாற்றிட்டான். கூடவே இருந்திருப்பான். ராஜாவை காட்டிலும் போர் தளபதி கூட தான் அதிகமா இருந்திருப்பான். அவனுடைய பயிற்சி செஞ்சிருப்பான், அவனுடைய சாப்பிட்டிருப்பான், உரியாவை பத்தின எல்லா டீட்டெயிலும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த போர் தளபதியை பத்தின எல்லா டீட்டெயிலும் உரியாவுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப என்னன்னா, அந்த உரியா கையிலேயே தாவீது ராஜா என்ன பண்றாரு? ஒரு நிருபத்தை எழுதி, கடிதத்தை எழுதி, உரியா கொலை செய்யப்பட வேண்டும் என்பதை எழுதி யார் கையில கொடுக்கிறாரு? உரியா கையிலே கொடுத்து அனுப்புறாரு. எவ்வளவு பெரிய நம்பிக்கை இருக்கும். ஒன்று, உரியா அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துவுக்கே நல்லா தெரியும். நான் சொல்றது புரியுதா? ஆனா இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார். அது நீதியின் சித்தம், இது அநீதியின் சித்தம். நான் சொல்றது பாயிண்ட் புரியுதா? பரலோக ராஜ்யத்திலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட வேண்டும். இந்த உலகத்திலே அவர் ரட்சகராய் எழுப்பப்பட வேண்டும். இந்த உலகத்தின் ரட்சிப்பு, ஜன மக்களின் ரட்சிப்புக்காக அவர் சிலுவையிலே அறையப்பட வேண்டும் என்பது அது பரலோகத்தின் நீதி. ஆனா இந்த உரியா சாக வேண்டும் என்பது தாவீதினுடைய அநீதி. இப்ப ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே இதுதான். ஆனா உரியாவின் சாயலும் இயேசு கிறிஸ்துவின் சாயலும் ஒரே மாதிரி தான். அங்க அவர் அர்ப்பணிக்கப்பட்டார். இந்த உரியாவும் தன்னுடைய எஜமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட அதே இடத்துல இன்றைக்கு நீங்களும் நானும் அர்ப்பணிக்கப்பட்டவர்களாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் முன்குறித்திருக்கிறார். ஆனா அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா உண்மையான அந்த அர்ப்பணிப்பு நமக்குள்ள இருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா யார் கை தூக்கவனா நமக்குள்ள நம்மளுடைய இருதயத்துல ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுக்கலாம். எதுலலாம் நம்ம அர்ப்பணிச்சிருக்கிறோம்? ஒரு சின்ன ஒரு காரியத்தில் நமக்கு என்ன இல்லை? அர்ப்பணிப்பு இல்லை. சத்திய வசனத்துல அர்ப்பணிப்பு இல்லை, வேதத்தை படிக்கிறது அர்ப்பணிப்பு இல்ல, ஜெபத்துல அர்ப்பணிப்பு இல்ல, குடும்ப ஜெபத்துல அர்ப்பணிப்பு இல்ல. என்னை சேர்த்தாம பேசிட்டு இருக்கேன். அப்ப எதுலையுமே நமக்கு அர்ப்பணிப்பு இல்லாததுனால நம்ம என்ன பண்ண முடியல? ஜெயம் எடுக்க முடியல. எதுலையுமே நம்ம வளர்ச்சி அடைய முடியல. நம்ம ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியல? பெற்றுக்கொள்ள முடியல. கையை தட்டி பாடுங்கன்னா பாட முடியல. வாயை திறந்து வசனத்தை சொல்லுங்கன்னா சொல்ல முடியல. இன்றைக்கு எல்லா விதத்திலையுமே ஆனா நமக்கு என்ன பேரு? அதை விட பேரு கிறிஸ்தவர்கள். கிறிஸ்து பிளஸ் அவர்கள் அப்படின்னாலே கிறிஸ்து நம்ம கூட சேர்ந்துட்டாரு, கிறிஸ்தவர்கள். ஆனா நம்ம அவர்களா மட்டும்தான் இருக்கிறோம். கிறிஸ்து நமக்குள்ள என்ன பண்ணல, வரல. அதனாலதான் பெரும்பாலானருக்கு நான் வெளியுறவு சொல்லிட்டு இருக்கிறேன், அவங்க இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கண்டா பிடிக்கணும். என்றைக்கு நம்ம அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறோமோ, முதலாவது தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வு. தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வு அப்படின்னா சத்தியத்தை சொல்றேன்னு சொல்லிட்டு விசுவாச ஜனங்களையோ இல்லாட்டி தன்னை சார்ந்து வர சபை மக்களையோ நம்ம கடினப்படுத்துகிறது அர்ப்பணிப்பு கிடையாது. அவங்கள கிறிஸ்துவுக்குள்ளே நல்வழியிலே நடத்துவதற்கு நாம் பிரயாசப்படுகிற காரியம் தான் அர்ப்பணிப்பு. அப்ப எப்போதெல்லாம் நம்ம சுய விருப்பத்துக்கு அவர்கள் நடத்துவது அர்ப்பணிப்பு கிடையாது. பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு, கிறிஸ்துவின் சித்தத்தை செய்வதற்கு, பரிசுத்த ஆவியானவர் ஆளுகையின் சித்தத்திற்கு செய்வதற்கு விசுவாச ஜனங்களை சபையாரை வழி நடத்துவதுதான் நம்முடைய அர்ப்பணிப்பு. அதுக்காக கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறார், நம்ம வேறு பிரித்திருக்கிறார், நம்ம அழைச்சிருக்கிறாரு, நம்மள அவருடைய சித்தத்தை செய்வதற்கு இந்த உலகத்தில் பிறக்க செய்திருக்கிறார். நம்மளுடைய சுயத்துக்குனால அல்ல, நம்ம சுகபோகமா வாழ்வதற்கும் நம்ம ஒரு சபிஷியன்டான வாழ்க்கை வாழ்வதற்காக கர்த்தர் நம்மளை என்ன பண்ணல, அபிஷேகம் பண்ணல, நம்மளை ரட்சிக்கல, நம்மளை முன்குறிக்கல, நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கல, நம்மளை அபிஷேகிக்கல. கர்த்தர் எதற்காக? பிறருக்காக நம்மளை நாம் சாக்ரிஃபைஸ் பண்றதற்காக, அர்ப்பணிப்பதற்காக கர்த்தர் உங்களையும் என்னையும் முன்குறித்திருக்கிறார். இந்த அர்ப்பணிப்பு இல்ல, இந்த சுய நமக்கு வெளி வந்துச்சுன்னா கர்த்தருடைய சித்தத்தை நம்ம எந்த நாளும் என்ன பண்ண முடியாது, செய்யவே முடியாது. அது அப்படி இயேசு கிறிஸ்து நினைச்சிருந்தார்னா இன்றைக்கு அவர் ரட்சகரா இந்த உலகத்துல என்ன பண்ணிருக்க முடியாது, சொல்லப்பட்டிருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து
கூட இருந்தவங்க எல்லாருமே சிஷ்யர்கள், 12 சிஷ்யர்களை தேர்ந்தெடுத்தார். இந்த 12 சிஷ்யர்களும் இயேசு கிறிஸ்துவோட கூட தான் இருந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவோட கூட இருக்கும் பொழுது அவங்க அர்ப்பணிக்கப்படல. ஏன்னா அவங்களுக்கு 3 வேளை சோறு, நல்ல ஆகாரம், நல்ல உடைகள், நல்ல தூக்கம் எல்லாமே ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணார் இயேசு கிறிஸ்து. எல்லாமே ஃப்ரீயா கிடைச்சது. ஆனா என்றைக்கு இயேசு கிறிஸ்து அவர்களோடு இல்லையோ அன்றைக்கு அவர்கள் தங்களை அர்ப்பணித்தார்கள், எழுப்புதல் உண்டாக்கப்பட்டது. ஆமென். ஒருத்தர் நம்ம கூட இருக்கும்போது அவங்களுடைய வேல்யூ நமக்கு தெரியாது, அவங்களுடைய மதிப்பு நமக்கு தெரியாது. ஆனா அவங்க நம்ம கூட இல்லை அப்படின்ற போது அவங்களுடைய மதிப்பு என்னன்னு நமக்கு தெரியும். ஆனா அவங்க கூட இருக்கும்போது அவங்க நம்ம கசப்பாக தான் பார்த்துருப்போம். கசப்பான அனுபவத்தோட தான் அவங்கள நம்ம கண்ணோக்கி பார்த்துருப்போம். அவங்களுக்கு நிறைய சர்டிஃபிகேட், கசப்பான ஒரு சர்டிஃபிகேட் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஆனா அவங்க நம்மளை விட்டு எடுபட்ட நாட்கள் இதுக்கப்புறம் தான் ஐயோ நம்ம அவங்களை இழந்துட்டோமே, நம்ம தவறு பண்ணிட்டோமே, நம்ம பேசியிருக்க கூடாது. இயேசு கிறிஸ்து கூட இருக்கும்போது சிஷ்யர்களுக்கு எல்லாம், அந்த ஜனங்களுக்கு எல்லாம் அவருடைய அருமை யாருக்குமே தெரியல. அவங்க கண்டதெல்லாம் ஒன்லி இயேசு கிறிஸ்து கிட்ட ஆசீர்வாதமும் மிராக்கலும் மட்டும்தான் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை யாரும் என்ன பண்ணல அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு அவர் என்ன நினைக்கிறாரு, அவருடைய இருதயத்தின் நினைவுகள் என்ன, அவருடைய உள்ளான காரியம் என்ன அப்படின்ற குறிச்சு ஒருத்தர் அவங்க என்ன பண்ணாங்க, நினைச்சாங்களா என்னன்னு நம்ம என்ன பண்ணல பார்க்கல. ஆனா இயேசு கிறிஸ்து அவர் எடுபட்ட போது அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர் நாட்கள் அவர் வல்லமையா இறங்கின பொழுது பேதுரு முதல் பிரசங்கத்திலே 3000 பேர், 2வது பிரசங்கத்தில் 5000 பேர் எங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு விசேஷத்த அபிஷேகம். ஏன் அப்படின்னா அப்பதான் பேதுரு அர்ப்பணிக்கப்பட்டார். முதல் பிரசங்கத்தில் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையான காரியங்கள் அங்க ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல ஒருமனப்பட்ட பொழுது அங்க வல்லமையான காரியங்கள் நடப்பட்ட போது அர்ப்பணிக்கப்படுறாங்க. அப்பதான் முதல் தடவை. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அர்ப்பணிப்புனா என்னன்னே தெரியாது. இன்னைக்கு நீங்களும் நானும் அர்ப்பணிக்கப்பட வேண்டும். பிள்ளைங்கிறதுனால சொல்றேன், உங்களுடைய படிப்புல நீங்க அர்ப்பணிக்கப்பட்டாதான் படிப்பு மாட்டேது. எந்த ஒரு காரியமே உங்களுடைய விளையாட்டுல நீங்க அர்ப்பணிச்சு அதை செஞ்சீங்கன்னா தான் அதுல லீட் பண்ணுவீங்க. உங்களை படிப்புல நீங்க அர்ப்பணிச்சு செஞ்சாதான் அதுல அர்ப்பணிப்பு என்பது ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியத்துவமான ஒன்று. இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்றேன்னா நான் அர்ப்பணிச்சாதான் எனக்கு அங்க ஒரு வார்த்தை. நான் அர்ப்பணிக்கல அப்படின்னா வார்த்தை. சிலுவையில இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்தாருன்னா அர்ப்பணிச்சாதான் ஒப்பு கொடுத்து. அர்ப்பணிக்கப்பட்டவர் நீங்களும் நானும் அர்ப்பணிக்கப்பட்டவர். ஏன்னா அவருடைய சாயில தான் நம்ம இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகள தான் இருக்கிறோம். வாயத்தை வந்து ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அவரோட சாயில இருக்கோம்னா நிறைய விஷயம் ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கலன்னா நீ அர்ப்பணிக்கப்பட்டவர், நீ அர்ப்பணிக்கப்படலாம். இந்த உலகத்தில் இருக்கிற திக்கற்ற ஜனங்களுக்காக, அனாதை குழந்தைகளுக்காக, விதவைகளுக்காக, கைவிடப்பட்டவர்களுக்காக நீங்களும் நானும் அர்ப்பணிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு ஒரு உண்மையில்லாத எஜமானுக்காக உரியா அர்ப்பணித்தார், தனக்கு முழுவதுமாக அர்ப்பணித்தார், அவருடைய தீர்ப்பு. ஆனா உண்மையுள்ள எஜமானுக்காக நீங்கள் நான் அர்ப்பணிக்கப்பட்டோம் என்று சொன்னால் கர்த்தர் உங்களையும் மேன்மையாக வைப்பார். அப்ப நான் நீங்கள் யாரு? அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். உரியா அர்ப்பணிக்கப்பட்டவர். 2வது பாயிண்ட் என்ன சொன்னாங்க? அடிக்கப்பட்டவர். 2வது பாயிண்ட் அடங்கி இருந்தது. 2வது காரியம் ராஜா என்ன சொல்றாரு, தாவீது ராஜா நீ வீட்டுக்கு போன்றாரு. இப்ப உரியா என்ன பண்ணல, போல இந்த வார்த்தையை விட்டு ஆன்சர் கொடுக்கல. ராஜாவுக்கு என்ன பண்ண, தன்னை தானே அடக்கி கொண்டார், அடங்கி இருந்தார். தன் மனைவியை பார்க்கணும் ஒரு ஆசை இருக்குமா இல்லை? ஏன்னா போர்க்காலத்திலிருந்து வராது. தன் மனைவியை பார்க்கணும் ஆசை இருக்குமா இல்லையா? தன் வீட்டுக்கு போகணும்னு ஆசை இருக்குமா இல்லையா? என்னடா இவ்வளவு போர் நடந்துட்டு இருக்கு, ராஜா நம்மளை மட்டும் கூப்பிட்டு என்ன பண்றாரு, வீட்டுக்கு போக சொல்றாரு. ஆனா இப்படி யோசிச்சிருக்கலாம், கொஞ்சம் வந்து எதிர்மறையா கூட உரியா யோசிக்கலாம். அப்படி யோசிக்கல. நான் என்ன பண்ண மாட்டேன், என்னுடைய எஜமான விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு, அடங்கி இருந்தார். அதை 1 பேதுரு 5:7 வாசிங்க. 1 பேதுரு 5:7 வாசிங்க.
பேர் 5:7 5:6 பேர் 5:7 ஆகையால் ஏற்ற காலத்தை தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஆமென். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள என்ன பண்ணணும்? அடங்கி இருக்கணும். இப்ப நீங்களும் நானும் இரண்டாவது காரியம் என்னன்னா, முதலாவது அர்ப்பணிக்கப்பட்டவர்களா இருக்கும். இரண்டாவது காரியம் என்னன்னா அடங்கி இருக்க வேண்டும். அதை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே செய்தார். எப்படி உரியா தன்னுடைய எஜமானனுடைய காரியத்திலே அவர் உண்மையாக இருந்து அடங்கி இருந்தாரோ, அதுபோல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே காணப்பட்ட அநேக உபத்திரவங்களுக்கு, அநேக நிந்தனைகளுக்கு, அநேக மனுஷருடைய சொற்களுக்கு, அநேகருடைய எதிர்ப்புகளுக்கு எல்லாம் அவருடைய ஆவியில, அவருடைய சிந்தையில, அவருடைய இருதயத்துல எல்லாம் ஒரு தாக்கத்தை கொடுத்திருக்கும். ஆனாலும் அதை பொருட்படுத்தாதபடிக்கு அவர் பிதாவின் சித்தத்தை, பரலோக சித்தத்தை செய்து முடிக்கும்படியாக அவர் அடங்கியிருக்கிறார். அப்ப அடங்கி இருக்கும் பொழுது நம்மளுடைய போக்கஸ் ஃபுல்லா என்ன இருக்கணும் அப்படின்னா, இது எங்க கொண்டு போகணும்னா நம்மளுடைய அர்ப்பணிப்புக்கு நேராக கொண்டு போகும். முதல் பாயிண்ட் சொன்னால, அப்ப நம்ம அடங்கி இருக்கும்போது நம்மளுடைய அர்ப்பணிப்புக்கு அது என்ன கொண்டு போகும். அப்ப அந்த அர்ப்பணிப்பு எதை நோக்கி கொண்டு போகும்னா, நம்மளுடைய கோல், நம்மளுடைய இலக்கு, நம்ம எதை டார்கெட் பண்ணியிருக்கிறோமோ, நமக்கு எந்த டாஸ்க் இந்த உலகத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த டாஸ்கை அடைவதற்கு, அதை ஜெயமாய் முடிப்பதற்கு கர்த்தர் முதலாவது இந்த அடங்கி இருக்கிற காரியத்தை மென்ஷன் பண்றார். இன்றைக்கு நீங்களும் நானும் அடங்கி இருக்கும் பட்சத்திலே இந்த உலகத்திலே நமக்கு வைக்கப்பட்ட டாஸ்க், நமக்கு வைக்கப்பட்ட இலக்கு எல்லாவற்றையும் அடைந்து ஜெயமாய் முடிப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அடங்கி இருக்கணும். நம்ம சரீரத்தை அடக்கி இருக்கணும், நம்முடைய ஆவியை அடக்கி இருக்கணும், நம்மளுடைய வாயின் வார்த்தைகளை அடக்கி இருக்கணும், நம்மளுடைய சிந்தைகளை அடக்கி இருக்கணும், நம்மளுடைய கண் பார்வைகளில அடக்கி இருக்கணும், ஐம்புலங்களையும் என்ன பண்ணணும்? அடக்கி இருக்கணும். எப்ப ஒரு மனுஷன் தன்னை அடங்கி இருக்கிறானோ, அப்போ அவனுடைய சரீரம், அவனுடைய ஆவி, அவனுடைய ஆத்துமா எல்லாம் ஒழுக்கத்தின் பிரகாரமாக கொண்டிருக்கும். எப்ப தன்னுடைய சரீரத்தை, தன்னுடைய ஆவிய, தன்னுடைய ஆத்துமாவை, தன்னுடைய வாயின் வார்த்தைகளை, தன்னுடைய சிந்தைகளை, தன்னுடைய கண்ணுடைய பார்வைகளை எல்லாமே அவிழ்த்து விட்டு அடக்கிறானோ, அன்னைக்கு அவன் சடுதியிலே விழுவான், அன்னைக்கு அவன் பாவத்திலே விழுந்து விடுவான், அன்றைக்கு இந்த உலகமான மேற்கொண்டு விடும். இன்னைக்கு நீங்களும் நானும் அடங்கி இருப்பதற்காக கர்த்தர் உங்களையும் என்னையும் கூட்டியிருக்கிறார். அப்ப இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து வாழ்ற வரைக்கும் எப்படிப்பட்ட எல்லா விதமான துன்பங்களையும் அவர் பார்த்திருப்பார், எல்லா விதமான கஷ்டங்களையும் பார்த்திருப்பாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 33வது வசனம், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உலகத்துல உபத்திரவம் உண்டு, திருக்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயிப்பேன். அப்ப இந்த உலகத்தை நான் ஜெயித்திருக்கிறேன் அப்படின்னா, என்ன பிலீவ் பண்ற நீங்க, என்ன விசுவாசிக்கிற நீங்க, என்னை நீங்க பின்பற்றுகிற நீங்க என்ன பண்ணுங்க? இந்த ஒரு உலகத்தை என்ன பண்ணுவீங்க? ஆனா என்ன ஒண்ணு, நீங்க லகுவா அதை ஜெயிக்க முடியாது. உபத்திரம் என்ன பண்றது? நிச்சயமா உண்டு. அதனால அதுக்கு முன்னாடி அந்த வார்த்தை மென்ஷன் பண்றாரு, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம விவரமான அவங்க எதை கேட்டாலும் ஒரு எதிர்மறையான ஒரு கொஸ்டினை போடுவாங்க. ஆண்டவர்கிட்டே போட்டாங்க, மனுஷன் கிட்ட போட மாட்டாங்களா? அப்ப எப்பயுமே ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றாருன்னா மனுஷன் கிட்ட தெளிவா தான் சொல்லுவாரு, அவர் லாட்டாவதமா தான் சொல்லுவாரு. அந்த அதுல இருந்து அவங்க வந்து எந்த ஒரு ரிப்ளை ஆன்சரோ இல்லை கொஸ்டினோ ஆண்டவருக்கு என்ன பண்ண முடியாது, எழுதவே முடியாது அவங்களால. ஏன்னா இந்த உலகத்துல நிச்சயமா உபத்திரம் உண்டு, ஆனா உலகத்துல நான் ஜெயிச்சிருக்கேன்ல. அப்ப என்ன விசுவாசிக்கிற, என்னை பின்பற்றுகிற நீ என்ன பண்ண? இந்த உலகத்தை நீ என்னை பின்பற்றி வர விரும்பினா தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணு? என்னை பின்பற்றி வா அப்படின்னு
அப்படின்னு சொல்றாரு. அப்ப சிலுவை இல்லாம, பாடுகள் இல்லாம ஜெயமே நமக்கு என்ன பண்ணாது இல்ல. இந்த உலகத்துல நம்ம ஜீவனாம்சம் பண்ற வரைக்கும், இந்த உலகத்துல நம்ம வாழ்ற வரைக்கும், ஜீவிக்கிற வரைக்கும் நமக்கு என்ன உண்டு? உபத்திரம் உண்டு. ஆனா அந்த உபத்திரவத்தை மேற்கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சத்துவத்தை கொடுக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் வார்த்தையை கொடுத்து நம்மளை தேர்ச்சி பலப்படுத்துகிறார். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்குள்ள, ஒரு வழிநடத்துதலுக்குள்ள, ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள கர்த்தர் உங்களையும் எண்ணி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இரண்டாவது காரியம், நாம் அடங்கி இருக்கிறவர்களா இருக்க வேண்டும். தகப்பனுக்கு பிள்ளைகள் அடங்கி இருக்க வேண்டும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பிதாவுக்கு இயேசு கிறிஸ்து அடங்கி இருந்தது போல, எப்படி தாவீது ராஜாவுக்கு உரியா அடங்கி இருந்தது போல, இந்த உலகத்திலே நாம் ஜீவிக்கிற நாட்களிலே இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் அடங்கி இருக்க வேண்டும். ஆவிக்குரிய பிரகாரமாக, குடும்பத்தின் பிரகாரமாக, தங்களுடைய பெற்றோர்களுக்கு நாம் அடங்கி இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். 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 அல்லேலூயா. அல்லேலூயா. அடங்கி இல்ல அப்படின்னா அதனுடைய விளைவுகளை நம்ம என்ன பண்ணுவோம்? இப்ப அதை நம்ம எதிர்நோக்குவோமா என்னன்னு தெரியாது. ஆனா பிற்காலத்துல நாட்கள் நம்ம என்ன பண்ணுவோம்? அது நிச்சயமாக இந்த உலகத்துல வாழ்வது நம்ம ஆரம்பிக்கணும். நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களுக்கு, டீச்சர்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒபே பண்ணணும், அடங்கி இருக்கணும். அவங்க என்ன சொல்றது, நம்ம என்ன கேட்கறது அப்படின்னா, இது நஷ்டம் ஒன்றும் அவங்களுக்கு கிடையாது. நஷ்டம் யாருக்கு? அப்ப எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ணணும்? அடங்கி இருப்பவர்களா இருக்க வேண்டும். இரண்டாவது காரியம், 2 பாயிண்ட் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் காரியம் அர்ப்பணிப்பு, இரண்டாவது காரியம் அடங்கி, மூன்றாவது காரியம் அடிக்கப்பட்டது. மூன்றாவது காரியம் தன் சொந்த படைகளால் நான் நேசிச்ச அந்த படை தளபதியினால, நான் நேசிச்ச அந்த ராஜாவினால நான் என்ன பண்ணிட்டேன்? அடிக்கப்பட்டு. யார் சொல்றாரு? உரியா கொலை செய்யப்பட்டார். எவ்வளவு பெரிய ஏமாற்றம்! நான் உரியாவை கொஞ்சம் நான் டீப்பா நினைச்சேன்னா என் கண் கலக ஆரம்பிச்சேன். எவ்வளவு பெரிய ஏமாற்றம்! நம்பினவர்களே அப்படி துரோகம் செய்யும் பொழுது, இந்த உலகத்துல எத்தனையோ மனுஷர்களை நம்ம கடந்து போய் கொண்டிருக்கோம். நமக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணுவாங்க, நமக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை இல்லாத ஒரு காரியத்தை நமக்கு கொடுப்பாங்க. இன்றைக்கு நீங்கள் நான் அதை சிந்திச்சு பார்த்து யோசிச்சு செயல்படணும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் ஜனங்களை நேசிச்சார். உலக ரட்சகர். அவர் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் நேசிச்சார். எல்லாருடைய பாவங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். சிலுவையிலே அறையப்பட்டார். அவர் காரை துப்புனாங்க. அவருடைய அல்லையில ஈட்டி குத்தப்பட்டது, ரத்தங்கள் சிந்தப்பட்டது, எல்லாமே டோட்டலா முடிஞ்சிருச்சு. ஆனால் கடைசி வரைக்கும், அந்த சிலுவையில உயிர் போற வரைக்கும் அவர் இந்த உலக ஜனங்களை என்ன பண்ணார்? நேசிச்சார். அடிக்கப்பட்டவர், ஆட்டுக்குட்டியான ஒன்றும் அறியாத ஆட்டுக்குட்டியை போல அவர் என்ன பண்ணாலும் இருந்தார். இங்க உரியாவும் அதே சாயல் தான். பழைய ஏற்பாட்டு உரியாவுக்கு என்ன நடந்ததே தெரியாது. ஏன்னா அவர் எவ்வளவு இன்னசென்டா இருந்தா அந்த நிருபத்தை கூட பிரிச்சு பார்க்க கொண்டு போய் தளபதி கிட்ட கொடுத்திருப்பாரு. அப்ப ராஜாக்கு அவர் எவ்வளவு உண்மையா இருக்காரு. அநீதியான ஒரு ராஜாக்கு அவர் எவ்வளவு உண்மையா இருக்கிறான். நீதி உள்ள ராஜாக்கு நம்ம எவ்வளவு உண்மையா இருக்கோம். நீங்களும் நானும் நீதி உள்ள ராஜாவை வணங்கி கொண்டிருக்கிறோம். நீதி உள்ள ராஜாவை இந்த உலகத்திலே பறைசாற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆனா அவருக்கு நம்ம உண்மையா இருக்கிறோமா அப்படின்னா கேள்விக்குறி. எனக்கு கொஞ்சம் எமோஷனலா கண்ணுக்காக இன்னைக்கு ஏமாற்றப்பட்ட ஊழியம், அடிக்கப்பட்ட ஊழியம். இன்னைக்கு நீங்களும் நானும் அடிக்கப்படக்கூடாது என்றால் தன்னுடைய எஜமானுக்கு, உண்மையுள்ள நீதியுள்ள எஜமானுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அந்த எஜமானுக்கு உண்மையாகனா, பரலோகத்தின் எஜமானுக்கு நம்ம உண்மையாகனா, இந்த உலகத்தினுடைய எஜமானங்கள் மூலியமா நம்ம அடிக்கப்படுவோம். நான் சொல்ல வரது புரியுதா? பரலோகத்தின் எஜமானனுக்கு நம்ம எதிர்த்து உண்மையா இல்லை அப்படின்னா, இந்த உலகத்துல நம்ம ஆளுகை செய்வதற்கு ஒன்று எடுப்போம். அவனுக்காக நம்ம அடிக்கப்படுவோம். இது சாவம் இல்லை, இது சத்தியம் நான் சொல்றது. அப்ப என்றைக்கு நம்ம உணர்த்தப்படுகிறோமோ, என்றைக்கு நம்ம இந்த உலக சிக்கல்களிலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்று நம்ம இருக்கிறோமோ, அன்றைக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு உண்மையா இருக்க வேண்டும். அப்ப அவன் எந்த அளவுக்கு விசுவாசமா இருந்திருக்கலாம். தாவீது ராஜா தன்னுடைய தளபதி சேவை
போர் தளபதிக்காக என்ன பண்ணியிருக்கான், உண்மையா இருந்திருக்கான். இப்போ அந்த தளபதி தான் சொல்லியிருக்கான், உன்னை காலி பண்றது தான், உன்னை போட்டு தள்ளுறது தான் ராஜா ரெக்கரை கொடுத்தான்னு. ஆனா அவன் சொன்னான் அவனுடைய பதவி போயிடும். என்ன பண்ணிட்டாங்க, ஜோலியை முடிச்சுட்டாங்க. ஏமாற்றப்பட்ட மனைவிக்கு அறிவிக்கப்படுது, உரியாவை போர்க்காலத்தில் மறைச்சு போனாங்க. அவன் துக்க நாள் கொண்டாடினான். கடைசியை போய் எங்க போய் சேர்ந்தா, தாவீதுகிட்ட போய் சேர்ந்தான். எப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றம்! அதனால என்ன தெரியுமா ஆச்சு, ஒரு ஒன்றும் விவரமே தெரியாத, உலகத்தையே பார்க்காத ஒரு அப்பாவி உயிர் போனது. எந்த உயிர் அப்படின்னா, தாவீது மூலியமாய் பத்சேபாவின் கர்ப்பத்திலே உருவாக்கப்பட்ட ஒரு உயிர் அங்க ஆண்டவர் அடிச்சார். தாவீது செஞ்ச பாவம் உரியாவுக்கு ஆண்டவர் அதை எங்க போட்டாங்க, தாவீது வித்தையை போட்டார். நான் சொல்ல ஒரு சத்தியம் புரியுதா? இன்னைக்கு நம்ம தீமையை விதைச்சோம், கெடுதல் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நம்மளை படித்திருப்பாரா இல்ல நம்மளுடைய சந்ததிகளுக்கு அதை வச்சிருக்காரு. அதான் ஆண்டவர் 1000 தலைமுறை மட்டும் என்ன பண்ண விசாரிக்கிறேன். அது நல்லதா இருந்தாலும் சரி, தீமையா இருந்தாலும் சரி, உன்னை விட்டாரா தெரியல, அவன் சந்ததிய முடிச்சுடுவார். சாபம், பெற்றோர் பண்ணுகிற பாவங்கள் யார் மேல சாரும், பிள்ளைகள் மேல சாரும். இன்றைக்கு தாவீது பண்ண பாவம், தாவீது பண்ண பாவம் சந்ததி மூலமா இன்னைக்கு நீங்களும் நானும் எதை சார்ந்து போய் கொண்டிருக்கிறோம்? அர்ப்பணிக்கப்பட்டவர்களா இருக்கிறோமா, அடக்கமா இருக்கிறோமா, ஆர்டர் அடங்கி இருக்கிறோமா, அடிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம்? மூன்றுமே இயேசு கிறிஸ்துவின் சாயல் தான். இயேசு கிறிஸ்து அர்ப்பணிக்கப்பட்டார், அடங்கி இருந்தார், அடிக்கப்பட்டார். உரியா அர்ப்பணிக்கப்பட்டார், அடங்கி இருந்தார், அடைக்கப்பட்டார். இன்னைக்கு நீங்களும் நானும் அர்ப்பணிக்கப்பட்டவர்களா இருக்கணும், அடங்கி இருக்கிறவர்களா இருக்கணும். அடிக்கப்பட்டவர்கள் கர்த்தருக்காக அந்த சூழல நம்மளை அடிக்கப்பட்டோம் அப்படின்னா அது கர்த்தருக்காக நம்ம நிச்சயமா என்ன பண்ணணும், செஞ்சு முடிச்சோம். அடிக்கப்பட்டோம்னா நம்ம ரொம்ப சிறுவர்களாக இல்லை, நம்ம கொலை செய்வாங்க இல்லை, வாழ்க்கையில சில அடிகளும் அதுவும் அடிக்கப்பட்ட கதை தான். நம்ம நினைக்காத சில விஷயம் நம்மளோட வாழ்க்கையில அடிக்கணும். அது நடக்காம இருக்கணும்னா முதல் 2 பாயிண்ட் நம்ம கரெக்டாக இருக்கணும். 3வது பாயிண்ட் நமக்கு வரக்கூடாது அப்படின்னா அர்ப்பணிப்பிலையும் அடங்கி இருக்கிறதையும் நம்ம தெளிவாக இருக்கணும். அப்போ 3வது பாயிண்ட் நம்ம வராது. சொல்லலாம் சத்தியம் புரிஞ்சது. அப்போ இந்த 3 காரியத்தையும் உரியாவின் சாயலை புதிய ஏற்பாட்டு நாட்களிலே கிறிஸ்துவானவர் சிலுவையிலே செய்து முடித்தார். உலகத்திலே வாழ்வாக செய்து முடித்தார். இன்னைக்கு கர்த்தர் உங்களோட என்னோட பேசின காரியம் என்றைக்கு நம்ம அடங்கி இருக்கிறோமோ, என்றைக்கு நம்ம அர்ப்பணித்து இருக்கிறோமோ, என்றைக்கு நம்ம அடிக்கப்பட்டவர்களாய் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறதோ, அப்பொழுது கர்த்தர் நமக்கு தருவாரு, நம்மளுடைய வாழ்க்கையை கொடுத்து தருவார். நம்மளுடைய மேலான காரியத்தை எந்த விதமான பேர்டனையுமே இந்த உலகத்தை நான் எடுக்க மாட்டேன், நான் சுகபோகமா வாழணும் அப்படின்னு நம்ம நினைச்சு வாழ்ந்தோம்னா நம்மளை விட ஒரு கோமாளி, ஒரு ஏமாளி இந்த உலகத்துல யாருமே இல்லை. நல்லா சாப்பிடுறோம், நல்லா இந்த உலகத்துக்கு வேலை போகணும், ஓகேவா? நல்லா படிக்கணும், படிக்கிற நாட்கள்ல நல்லா படிக்கணும், வேலை செய்யற நாட்கள்ல நல்லா வேலை செய்யணும், ஜெபம் ஆண்டவர் கொடுக்குற நேரத்தில் நல்லா ஆண்டவர் கொடுக்கணும். ஆமென். எல்லாத்துலயும் கரெக்டா பேலன்ஸா போயிட்டு விளையாடுற நேரத்தில் நல்லா விளையாடணும். விளையாட்டையே முக்கியத்துவம் படுத்திட்டு படிப்பை என்ன பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது. படிப்பே படிச்சுக்கிட்டு ஆரோக்கியம் இல்லாமல் வாழக்கூடாது. நான் சொல்ல வரது புரியுதா? விளையாட்டு உடம்புக்கு ஆரோக்கியம், படிப்பு வாழ்க்கைக்கு ஆரோக்கியம். ஆவிக்கு இதுக்கு 2 மேலான காரியம்னா ஜெபம், வேத வாசிப்பு. இது உன் வாழ்க்கைக்கு எல்லாத்துக்குமே இது ஆரோக்கியம். இது இல்லாம நம்ம என்ன பண்ண முடியாதுமே பண்ணவே முடியாது. இப்ப நம்ம 3 காரியத்தை குறித்து நம்ம பேசியிருக்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு அநேக காரியங்கள் வெளிப்படுத்துவாங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார்.